இவர் ஐயர் தான். ஐயருடைய வீட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனால் ஒரு டீ அப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் சேர்ந்து கொடுத்து மேலேருந்து இந்த ஊரை பார்க்குறதுக்கு ஒரு 100 rupees நம்ம கொடுக்கணும். தன்னை வந்து ஒரு ஐயர்னு வெளிப்படுத்துறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை பல 100 வருஷமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஐயர்கள் வீடு அப்படிங்கிறனால இந்த பெயிண்டிங் இன்ன வரைக்குமே பராமரிக்கப்பட்டு வருது. இந்த சந்துகளில் வந்து நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, நிறைய பாட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏன் வந்து ப்ளூ சிட்டி ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஏன் கலர் மாற்றுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் காசே வேண்டான்ட்டார். நீங்கள் வந்து நமக்கு கெஸ்ட் மாதிரி வீடியோ மாதிரி ஹிந்தியில் சொல்லியிருப்பாரு. நாங்கள் நம்ம ஊரில் வந்து மாங்காவை எப்படி விற்பாங்க, எடுத்து கவரில் போட்டு கொடுத்துருவோம், அவங்க போய் ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் பாருங்கள், மாங்காவை 2ஆக கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. சீக்ரெட் லாக்குன்னு சொன்னார். Big, medium and small. ஓகே, 1 2 3 4 21 22 23 24. ஓகே, Small. एक मिनट. 24 தடவை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கீ லாக் பண்ணி ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓகே, அதில் வந்து செகண்ட் கீ போடணும். வாரே வா. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கதவை பூட்டுறதுக்கும் நிற்கணும், கதவை திறக்கிறதுக்கு 10 நிமிஷம் நிற்கணுங்க. அப்போ தான் இந்த பூட்டு போட்ட முடியும். குலோப் ஜாம் மாதிரி ஊற வச்சு அதில் எடுத்து அது தண்ணியாக எடுத்துடுறாங்க, எடுத்து அங்கே மேலே வச்சிடுறாங்க. இப்போ நம்ம அதை தான் சாப்பிட போகிறோம். ஊற வச்ச துணியை தூக்கி புழிஞ்சு போடுற மாதிரி இருக்கிறத இப்போ நாங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ராஜஸ்தானில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஊரை பார்க்க போகிறோங்க. இது அக்ரஹாரம். தான் ஒரு ஐயர் வீடு அப்படிங்கிற வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்ததான காரணத்தினால இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கலர் பெயிண்ட் அடித்து இந்த ஒரு ஊருடைய பழைய பேரையே மாறி ப்ளூ சிட்டின்னு மாறுற அளவுக்கு, ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட் படங்கள்லாம் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு ஊரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த ஊரினுடைய பல வரலாறு, பல விஷயங்கள் நம்ம இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில்கள் உட்பட, வீடுகள் உட்பட, இதெல்லாமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு மாதிரிங்க. இதுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் உள்ளே ஒரு 10-20 வீடு இருக்கும். இதெல்லாம் பழமையான வீடுகளுங்கிறனால இன்னும் வந்து பெயிண்ட் அடிக்காமல், அதாவது அந்த பழைய கலர்லேயே கொஞ்சம் வச்சுருக்காங்க. தன்னை வந்து ஒரு ஐயர்னு வெளிப்படுத்துறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை பல 100 வருஷமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது மூலமாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இது வந்து பெயிண்ட் வந்து அடிச்சு திருத்துல இப்போ நான் பல வருஷம் இருக்கும் போல தெரியுது. அதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டது. எதனால் இந்த பெயிண்ட் அடிக்கப்படுது அப்படிங்கிறது இன்னொன்று தெரிஞ்சு சொல்கிறாங்கன்னா, இது அதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து பாருங்கள் சந்து பாருங்கள், குறுகிய சந்து. இது வந்து சூடுகளை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சூடை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இது அடையாளப்படுத்துறதுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப குறுகிய சந்துகள். இது எங்கே போனாலும் இப்படி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி, 8 பூச்சி மாதிரி இந்த சந்துகள் வந்து அப்படியே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகுங்க. அப்படியே போனால் போயிட்டே இருக்கலாம். இந்த சந்துகளில் வந்து நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, நிறைய பாட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏன் வந்து ப்ளூ சிட்டி ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஏன் கலர் மாற்றுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் நிறைய ஷூட்டிங்களும் டூரிஸ்ட்டு ஆளுகளும் அதிகமாக வர்றதுனால இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறதும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வருஷத்துக்கு ஒரு டைம், ஓகே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துல பெயிண்ட்டு, சுண்ணாம்பு அந்த மாதிரி மாற்றி அடிக்கணும் அப்படிங்கிறனால அது வந்து காஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயத்துக்கு மாறிட்டாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்குற வீடு எல்லாமே பல 100 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுங்க. மக்களே, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ சிட்டியில் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்ட வீடு. இப்போ எப்படி மாறிட்டு இருக்குன்னா, இங்கே பாருங்கள், அதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து ஒரு கல், பாறையுடைய கல். நான் ஆரம்பத்தில் ஒரு மலையை காட்டியிருப்பேன். அந்த கல்லில் வந்து இந்த மாதிரி இதாக இருக்குது. இது வந்து எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது. அப்படிங்கிறனால பெயிண்டிங் பண்ண வேண்டியதில் பராமரிப்பு தேவையில்லை. அதனால இந்த மாதிரியான வீடுகளாக இப்போ நிறைய பகுதியில் மாறிட்டு வருது. ராணி மஹால் ஏஸ்கா ஹோட்டலா? ஓகே பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து கோட்டையினுடைய ஒரு ஆர்கிடெக்டை வச்சு பயன்படுத்தப்பட்ட மாதிரி இப்போ வீடுகளும் பழங்காலத்து வீடுகள் அப்படியே டோட்டலாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி மாறிட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹோட்டலாமா. பாருங்க, இதெல்லாம் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட வீடா, இதை விட ஸ்ட்ராங்காக இப்போ இருக்கக்கூடிய கல்லுகளை வச்சு கட்டுறாங்க. ஆரம்பத்தில் கூட மண் இந்த மாதிரி வச்சு கட்டினாங்க. இந்த கோட்டையை கட்டினதுக்கப்புறம் அந்த கோட்டையினுடைய ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு
அந்த கோட்டையை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு அந்த கோட்டைக்கு எங்கேருந்து கல் வெட்டப்பட்டுச்சோ அந்த கற்களை வச்சு இப்போ நிறைய பக்கம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெவியான வீடுகளாக இருக்குது. மக்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இப்போ இருக்கிற ஒரு சில சந்துகள் மட்டும் தான் இந்த மாதிரியான ப்ளூ கலரில் அந்த ப்ளூ சிட்டி ப்ளூ பெயிண்ட் அடித்த வீடுகள் இருக்குது. மற்ற இடங்கள் அப்படியே மாறிட்டு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் முன்னாடி இருந்தனால இந்த வீடுகளை பயன்படுத்தப்படாமல் ஒரு சில வீடுகளை பூட்டி கிடக்கு. அந்த கதவுகள் எல்லாமே பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஐயர்கள் வீடு அப்படிங்கிறனால இந்த பெயிண்டிங் இன்ன வரைக்குமே பராமரிக்கப்பட்டு வருது. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது வந்து விருப்பம் இல்லாதனால நான் ஏற்கனவே ஒரு காட்டின மாதிரி அந்த வீடுகளை அப்படியே டோட்டலாகவே அரண்மனையினுடைய செவர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பாறை கற்களை பயன்படுத்தி பூசுகிற வேலை, சிமெண்ட் வேலை, அப்புறம் பெயிண்டிங் வேலை, அந்த மாதிரி எதுவுமே அந்த வேலைக்கு அந்த கட்டடம் கட்டுறதுக்கு தேவையில்லை அப்படின்னால அந்த மாதிரி விஷயத்துக்கு மாறிட்டு வராங்க. ஓல்டு பில்டிங்கில் இடித்து புது பில்டிங் கட்டிட்டு வரனால இந்த ஒரு குட்டி சந்து மட்டும் தான் நமக்கு முழுக்க இந்த ப்ளூ கலர் பெயிண்டிங் இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா. சார் ஏன் இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இதை மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. மெயினாக சொல்லப்போனால் முக்கியமான காரணமே அந்த பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் தான் மெயினாக சொல்கிறாங்க. இந்த ஊருடைய பழைய பேர் மார்வார். மார்வார்னா ஒரு பிராந்தியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேர் தாங்க, அது குறிக்கக்கூடியது தான் இந்த ஊர். கிட்டத்தட்ட 500 வருடம் பழமையான ஊருங்க இது. சர்வசாதாரணமான வரலாறு கிடையாதுங்க. அரசர் காலத்திலேருந்து இந்த ஊர்கள் வந்து பிரம்மாண்டமாக இருந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் இருந்த பேர் வேற, அந்த பேரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இப்போது அந்த பெயிண்டிங் பண்ணி மாறினதுக்கப்புறம் இந்த ஊருடைய பேர் தான் இப்போ இருக்கிறது ப்ளூ சிட்டி. ஹவு மச் ஃபார் திஸ் ஹவுஸ் ஃபார் பெயிண்டிங் சார்ஜ்? Is 20,000. yes. Okay. 20,000 for full gully. Full street. Full street. 20,000. இதுவே சுண்ணாம்பு தாங்க. ஆமா. This is not paid by government. Can I shoot you? Consultant by free. Can I shoot you? just wait. You are அது என்ன ஐயருக்கு? Brahmin. You are Yes. Brahmin? Okay. Total a blue color paint, full and full Brahmins. Yes. Okay. You are This is Pratit by Shiv and Vishnu. okay. This color by அதாவது என்ன சொல்றது, They- விஷ்ணு you are வந்து referencing பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி. Shiv. சிவாக்கும் விஷ்ணு கலர் பார்த்தா ப்ளூ கலர்ல தான். அதான் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையா. ஓகே. ஓகே. இதுதான் மக்களே இந்த முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். என்னன்னா இவங்க ஏன் ப்ளூ கலர் அடிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் விஷயமே. Wo charge come? நம்ம நண்பருடைய இவர் ஐயர் தான். ஐயருடைய வீட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனால் ஒரு டீ அப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் சேர்ந்து கொடுத்து மேலேருந்து இந்த ஊரை பார்க்குறதுக்கு ஒரு 100 rupees நம்ம கொடுக்கணும். உள்ளே வந்தோடனே டர்பன் பாருங்கள், ராஜஸ்தான் ட்ரெடிஷ்னலுடைய ஒரு சில விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க. ஓகே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கலரு காரணம் சிவனுடைய கலரும் விஷ்ணுனுடைய கலரும் ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கடவுளுடைய கலர் அப்படிங்கிறதுக்காகவே இதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த மக்கள் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. இவர் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சு. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சொன்னது. ப்ரோ செருப்பட்டுன்னு நினைக்கிற கால் சுடுது. ராஜஸ்தானில் ஜோத்பூர் அப்படிங்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ப்ளூ சிட்டி, எல்லா பக்கமும் பெயிண்ட் அடித்து ப்ளூவாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயர் வீடு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு ஐயர் வீடு. இந்த ஐயர் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி ஆகுது. நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே சீக்கிரம் விட மாட்டாங்க. ஐயர் அப்படிங்கிறது பல விஷயங்கள் பார்ப்பாங்க. அப்படி இருந்துட்டுமே நம்ம இதுக்குள்ளே வந்து அவராக வாண்டடாக வாங்க மேலே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பிரதர் கூட்டிகிட்டு போகிறாரு. பிரதர் யுவர் நேம் ப்ரோ? Asutosh. Asutosh Purohit. Harsutpur. Asutosh. Ashutosh. ASHUTOSH.
இவருடைய பில்டிங் தான் மேலே வந்திருக்கும். இப்போது இந்த ஊருக்கு வரலாறு சொல்லும்போது இந்த கோட்டையில் பணிபுரிஞ்ச ஐயர்கள், அதே மாதிரி அந்த ராஜாக்கள் முக்கியமான வேலையாக இருந்தனால அவங்களுக்கு வந்து வீடுகளை கொடுத்து இங்கேயே தங்க வச்சாங்க. அப்படி தங்கினப்போ உருவாக்கப்பட்ட ஊர் தான் இந்த ப்ளூ சிட்டி. கேப் இல்லாமல் நெருக்கமாக பக்கமாக வீடுகள், வண்டி வாகனமெல்லாம் போயிட்டு வரக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு ஊருங்க இந்த ஊர். ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஊர். இந்த ஊர் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினர் அடித்த பெயிண்டினுடைய நிலைமை அது அப்படியே நல்லா இருக்குன்னு மாறி கடைசி இந்த ஊர் பேரே அந்த பெயிண்ட் கலராக மாறுறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் 100க்கும் மேற்பட்ட சினிமா படங்கள் இந்த ஊர்களில் மட்டுமே எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ப்ளூ சிட்டிங்கிற இந்த ஊரில் மட்டுமே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இப்போது கலர் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகி நிறைய கலராக பில்டிங்கில் வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இந்த வீடியோ. இதுக்கப்புறம் இனி யாராவது கொண்டு வந்து போடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ப்ளூ சிட்டி அப்படிங்கிறது டோட்டலாக காலியாகி இப்போ வந்து ஆரஞ்சு சிட்டி, எல்லோ சிட்டி, ரெட் ஸ்டோன் சிட்டிங்கிற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட ட்ரெடிஷ்னல் டர்பனு. இந்த ட்ராயிங் வரைஞ்சது இப்போ நம்ம பார்த்த பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் இதெல்லாம் வரைஞ்சிருக்காரு. எல்லா டூரிஸ்ட் வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இதை வச்சு நிறைய ரூம்ஸுகள் இங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த தன்னுடைய வீடையே வந்து இந்த மாதிரி வந்து பார்க்குறவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு சார்ஜ் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு தனி ஒரு பிஸ்னஸாகவே இந்த போய் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், டைரெக்டாக நான் பார்த்தே ஆகணும்னு நீங்கள் யாராவது விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு உடனே வந்துடுங்க. ஏன்னா தொடர்ந்து அப்படியே வந்து மாறிட்டு வருது ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்லாம். இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஏதோ டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கலர் அடிக்கலாம், இன்னொரு வீட்டில் டோட்டலாக எல்லாமே தன்னுடைய அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு கலரு, அது அப்படியே காலப்போக்கில் எல்லாருமே மாற்றினது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்ப வேறு மாதிரி மாறிட்டு வர்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ளூ கலர் பில்டிங் லைனு. இதுலேருந்து அப்படியே இங்கே பாருங்கள் ஒரு ஆரஞ்சு, ரெட் ஸ்டோனு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக கட்டி மாறப்பட்ட வீடுகள். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் இனிமேல் வரக்கூடிய வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் யாராவது வந்து இந்த ஊரை மறுபடியும் அதேமாதிரி பார்க்கணுன்னா இருக்கிற குறிப்பிட்ட வீடை பார்க்கலாம். இல்லையா எனக்கு இந்த வீடியோவில் பார்த்ததே போதுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் தட்டி விட்டு வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான வீடுகள்லாம் எல்லா பகுதியும் நம்ம பார்க்க முடியும். மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூ சிட்டி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பஜார் ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஆட்டோவில் ஏறிட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ளூ சிட்டி தேடி கார் எடுத்து நாங்கள் வந்தோம். எங்கே என்ட்ரி எங்கே நோ என்ட்ரின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சின்ன சண்டை இருந்தனால நிறைய ஆட்டோக்கெல்லாம் திட்டிட்டு போனாங்க. என்னடா இப்படி திட்டுறாங்களே, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் திட்டுறாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து கார்கள் வர முடியாதுங்க. இது சிட்டியில இருந்து இந்த ஏரியாக்குள்ள எந்த ஒரு கார் நீங்க உள்ள இந்த சந்துக்குள்ள வந்து கூட பார்க்க முடியாது. இங்க இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கார் எங்க நிறுத்துவாங்க, இவங்களுக்கெல்லாம் கார் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்படி கேட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா லைனாக கார் நிற்க வச்சிருக்காங்க. அந்த கார் மேலே பாருங்க, எல்லா கார்லேயும் முள்ளாக வச்சிருக்காங்க. இது எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குரங்கு வராமல் இருக்கிறதுக்காகவா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு குரங்கையும் பார்க்கல. அது எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்காக காத்துட்ருக்கேன். டிராஃபிக் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இந்த ப்ளூ சிட்டினுடைய பிரச்சனை. டூரிஸ்டுகள் கம்மியாக வந்துட்டு இப்படி ரெகுலராக போகிறவங்களுக்கே இப்படி இருக்குன்னா, இதை பார்க்க வேர்ல்டுலேருந்து நிறைய பேர், உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இதை பார்க்க வருவாங்க இந்த ஊர்களை. அப்படி பார்க்க வரும்போது வண்டிகள், ஆட்டோக்கள் அதிகம் ஓட ஆரம்பிக்கும். அப்போ எப்படி இருக்கு டிராஃபிக்? அதனாலேயே மக்கள் வந்து இதெல்லாம் வெறுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ப்ளூ பில்டிங்கே வேண்டப்பா அப்படிங்கிற மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணுது. அங்கேருந்து ஜோத்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கணுங்க. இறங்கினோடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பூரி சுடுறாங்கன்னு நினச்சி நானும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை நடந்துருக்க இடத்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ எடுத்துகிட்டு அவர் சொன்னார், இது வந்து பூரி கிடையாது, இது பேர் கச்சோரி அப்படின்னாங்க. கச்சோரியா? இது என்ன கச்சேரிங்கிற மாதிரி ஒரு புது விதமான பேராக இருக்கு. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம கடைக்குள்ளே ஏற ஆரம்பித்தோன்னே அவங்க 2 ஐட்டம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெட்டி போட்டிருக்கிறது இது ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா மொறுன்னு இருக்குங்க. இது வந்து கார வகை. இப்போ வெட்டுறது வந்து ஸ்வீட்டு. சரி இப்போ ரெண்டுமே ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோம். कितना आपसे कोई पैसे लेंगे? क्यों? आप कहाँ से आए हो, या आए हो, कब आओगे वापस? ऐसे सबसे ले रहे हैं ना, उनसे लेंगे फिर उनसे लेंगे, आपका कब मौका मिलेगा इसलिए? आप रेगुलर आते हो? காசு வேண்டாங்கிறாரு. காசு பதிவு கொடுங்க. हमने हमारी तरफ से आपको खिलाया था.
कोई प्रॉब्लम नहीं कितना वो आप वो हमने हमारी तरफ से आपको टेस्ट करवाया था, ऐसे थोड़ी होता है उसके कुछ யூடியூபுக்கு வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் காசு வேண்டாம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து காசு கொடுக்கலான்னு தான் இருந்தோம், காசு வேண்டாங்கிறாரு. எதிர்பாராத பல விஷயங்க. இதே மாதிரி வீடியோ நான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மற்ற வெளிநாட்டு ஃபாரினர்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். நம்ம இந்தியாவிலே நடந்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மெமரிஸோட இந்த ஜோத்பூர்னுடைய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய சர்தார் மார்க்கெட்டு அப்படின்னு கூட இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 வருடம் பழமையான மார்க்கெட்டாமா. இது சர்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இந்த மார்க்கெட்டை உருவாக்கியிருக்காரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிளாக் டவர்ல இருந்து இது எல்லாமே கிட்டத்தட்ட 150 வருடம் பழமையானது. இதுக்குள்ளே போய் நம்ம பல விஷயங்கள் இங்கே என்னென்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. உள்ள என்ட்ரி என்ன பக்கம் வந்து வாட்ச் வந்து வச்சிருக்காரு. நம்ம தலையில் கட்டுறதுக்காக பிளான் பண்ணாங்க, நான் வந்து சிக்கலை. ராஜஸ்தான் பெண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வளையல்ல அவங்க கையில் வச்சிருக்கிற ஒரு 100 150 ரூபா ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இதுதான் அந்த மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்வாடி பெண்கள் தான். அவருங்க அந்த பெரிய வளையல்லே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. நார்மலாகவும் இதை தான் போடுறாங்க போல தெரியுது, ஃபங்க்ஷனுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க போல தெரியுது. ஒரு பெரிய ஒரு சந்தைங்க, சரியான கூட்டமாக இருக்குது. இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாது, கம்மி பண்ணி தருவேன்னு சொல்கிறாங்க. 250 ரூபா சொல்கிறது, 350 ரூபா சொல்கிறதுல எப்படியும் ஒரு 50 ரூபா கம்மி பண்ணுவாங்க போல தெரியுது. சுத்தி பார்க்க வெயில், தண்ணி தாங்க முடிக்குதுங்க, பயங்கரமான வெயில். இந்த நிறைய டேங்க் வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரீ தண்ணி தான். சூப்பரா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் தண்ணி வச்சிருக்காங்க. யாரு செலவு பண்ணி யார் ஊற்றி வைக்கிறான்னு தெரியாது, ஆனா நன்மையை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். நம்ம ஊர்ல டவுன்ல எங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான சிட்டி தமிழ்நாட்டை இந்த மாதிரி காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பானை ஒரு கடையில வைக்கிறதே அதிசயம். ஆனா இங்க பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி லைன் வச்சிருக்காங்க. நாங்கள் நம்ம ஊரில் வந்து மாங்காய் எப்படி விற்பாங்க, எடுத்து கவரில் போட்டு கொடுத்துருவோம், அவங்க போய் ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் பாருங்கள், மாங்காவை 2ஆக கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ராஜஸ்தானில் வித்தியாசமாக இருக்குங்க இதெல்லாம். நம்ம ஊரில் இப்படி பார்க்க முடியுமா? மாங்காவை கட் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க. கிலோ வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க, கட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு இவங்க வந்து ஊறுகாய் போடுறாங்களா இல்லை சமைக்கிறக்கா என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி மற்ற விஷயத்தை பார்த்தோம். வந்து ஆரம்பத்தில் உள்ள வந்தப்போ துணி கடை, செருப்பு கடை பார்த்தோம். அடுத்ததான் வந்து காய்கறி கடை, இந்த பக்கம் மல்லிகை சாமான். இவங்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டுக்கு மசாலாக்கள் கொஞ்சம் வித்தியாசம் வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் அதை நான் காட்டுறேன் பாருங்க. வெண்ணெய் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. வெண்ணெய், மஞ்சள், இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, வெல்லம், அந்த மாதிரி அதுகளையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இதை வெல்லம் பாருங்க இப்போ இருக்குன்னு. இந்த மாதிரி கல் வச்சுருக்கீங்க. என்னடா இது கல் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இது கல் கிடையாதுங்க, இது சோப்பு. வெயிட் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கல் மாதிரியே தயாரிச்சிருக்காங்க சோப் ஐட்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெர்பல் சோப்பாமா, பாடிக்கு உடம்புக்கு போடக்கூடிய சோப்பு வகைகள். கல் மாதிரி அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்மேட் சோப்பு தனியாக நிறைய வச்சுருக்காங்க. பயங்கரமான வெயில் மக்களே, தாங்க முடியல. அதனால தான் மாஸ்க்கு, கிளாஸு, கேப் எல்லாத்தையும் போட்டுமே தாங்க முடியல. இன்னும் பாலைவனத்துக்கு நம்ம வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம வெயிலாக இருந்துச்சு. இங்கே ஏர் கூலர்லாம் போட்டு இங்கே பாருங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு கோவில், ஒரு கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன் உட்காந்துக்கலாமா, கேட்டதுக்கு உட்காந்துக்கலாம் அப்படின்னாங்க. மேல இருந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி அந்த வாட்டர் ஸ்ப்ரே ப்ளஸ் வந்து ஏர் கூலரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் மறுபடியும் பயணத்தை தொடரலான்ட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம இந்த மார்க்கெட்டை வந்து பாதி தான் கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் பாதி இருக்கு. காய்கறி மார்க்கெட்டை பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் பார்த்தோம். மளிகை ஜாமான் நிறைய இருக்கு விதவிதமா. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக நம்ம ஊரில் இல்லாத வித்தியாசமாக இருக்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கிறது என்னங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். ஓகே மக்களே, இங்கே தான் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெயிலுக்கு நல்லா இருந்தது அந்த ஸ்ப்ரேவோட. இப்போ மறுபடியும் நம்ம வந்து அதை தொடருவோம். அடுத்தது என்ன இருக்குங்கிறது மார்க்கெட்டில் பார்ப்போம் வித்தியாசமாக. சீக்ரெட் லாக்னு சொன்னார், அதை செக் பண்ணி பார்க்குறாரு பார்த்துங்க. Big, medium and small. ஓகே, First one big. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய First one inside and in four. ஓகே ஓகே. And left side turn. Open. ஓகே, This is out.
And inside key, maximum 22 round left side turn. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 21 22 23 24 ஓகே And small ஏக் மினிட் இது 24 தடவை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கீ லாக் பண்ணி ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓகே ஓகே அதில் வந்து செகண்ட் கீ போடணும். 1 round right side turn. ஓகே ஓகே 1 And medium key, எஸ் எஸ் side. ஓகே இது ஒரு லாக் ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு வெளியே கீ ஒன்று ஓப்பன் ஆயிருது. அதுக்குள்ளே போட்டு 16 round right side. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓகே Open. வாரே வா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கதவை பூட்டுறதுக்கும் நிற்கணும், கதவை திறக்கிறதுக்கு 10 நிமிஷம் நிற்கணுங்க. அப்போ தான் இந்த பூட்டு போட்ட முடியும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இது உடைக்கிறதுக்குள்ள சர்வசாதாரணமாக உடைக்க முடியாதுங்க. நல்ல வெயிட் இருக்கு. அவனுக்கு இத்தனை கேஜ் 1 கேஜ் 1 கிலோ வந்து இது இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பித்தளை போட்டுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 2500 ருபீஸ் சொல்கிறாங்க. 6 7 8 9 10 அதே மாதிரி 20 25 தடவை வந்து இதில் சுற்றினா மட்டும்தான் இதை திரும்ப லாக் ஆக முடியுங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இது வந்து உடச்செடுக்கவோ பூட்டவோ பாருங்க, அதுக்கு தனியாக ஒரு லாக்கு அதையும் போட்டு And more stone bun, more stone low. எக்ஸ்ட்ரா வேணா அதை வச்சு ஒரு லாக் பண்ணிக்க வேண்டியது, ஸ்க்ரூ டைப் மாதிரி. This is hand open impossible. ஓகே ஓகே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாலுமே கொரியர் சார்ஜ் கித்தனா? Courier charge इसका फ्री रहेगा हमारी तरफ से, ये ब्रास का है. ஓகே கொரியர் சார்ஜ் வந்து 500. ஓகே இந்தியா ஃபுல் ஃப்ரீ, All India free. ஆல் இந்தியா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தந்துடுவார். 2000 ஹவு மச் ரேட்டு? Final price है 2500 rupees. ஓகே ஃபைனல் ரேட் தான் 2500 ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அலுமினியங்க, சாரி இது பித்தளைங்க, பித்தளையில சேர்ந்தது. இவரோட மொபைல் நம்பர் இப்போ காட்டுறேன் பாருங்க. கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஆல் இண்டியா ஃப்ரீ டெலிவரி தான். கூட்டமாக நிறைய பேர் இந்த கடைக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்ததுக்கு சம்பவம் ஒன்று நடந்துச்சு பாருங்க. வந்தோன்னு பாருங்க அண்ணன் எப்படி இருக்காரு பாருங்க. அண்ணனுடைய கெட்டப்பு பாட்டை வச்சு தாடி வச்சுட்டு சூப்பராக வந்து ஆள் வந்து ரெடி பண்ணிருக்காரு. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா பானிபூரி, ஸ்வீட் ஐட்டம். அதில் வந்து இவர் இப்போ ரெகுலராக போகிற என்ன பாருங்க, என்னமோ போட்டு சட்னியெல்லாம் போட்டு அடித்து வீசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அங்கே கீழே விழுக உடனே தொடச்சிடுறாரு. ஸ்டைலு தான். குலோப் ஜாம் மாதிரி ஊற வச்சு ஓகே ஓகே அதில் எடுத்து அது தண்ணியாக எடுத்துடுறாங்க, எடுத்து அங்கே மேலே வச்சிடுறாங்க. இப்போ நம்ம அதை தான் சாப்பிட போகிறோம். சொல்லியாச்சுல்ல இப்போ பார்த்தீங்களா அந்த புளிஞ்ச துணி மாதிரி ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, ஊற வச்ச துணியை தூக்கி புளிஞ்சு போடுற மாதிரி இருக்கிறத இப்போ நாங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ தஹி பெடா நான் சொன்ன மாதிரி வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். மிக பயங்கரமாக எதிர்பார்க்குற மாதிரி ரிவ்யூ எல்லாம் கொடுக்க தெரியாதுங்க நமக்கு. நான் எப்படி சாப்பிட்டு எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்ல போகிறேன். தயிரோட நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் இது என்னன்னா இந்த மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சம் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்குது. வேற ஒன்றுமே இல்லாமல் நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து அதை நீங்கள் செய்யறத பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட தோணாது. ஆனால் நான் வந்து அதை மறந்துட்டேன். அவர் எப்படி எடுத்தாரு புளிஞ்சாருங்கெல்லாம் மறந்துட்டு நான் இப்போ சாப்பிட்றேன். மக்கள் வந்து சரியான கூட்டமாக வாங்கி இதை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. 5 minutes later. மக்களே இந்த புளிஞ்ச துணி இந்த தஹி பெடா அதை சாப்பிட்றது தான் இந்த மக்கள் இவ்வளோ கூட்டமாக நின்று வாங்கி சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஃபுட் கல்ச்சரு, ஒவ்வொரு ட்ரெஸ் கல்ச்சரு, ஒவ்வொரு கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய ஊரில் இந்த வித்தியாசமான உணவு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க சாப்பிட்றாங்க. நமக்கெல்லாம் வந்து இது செட் ஆகிறதுக்கு பல காலம் பல மாதங்கள் ஆகலாம். எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கல. அப்படியே நம்ம இன்னும் ஆனால் என்ன இங்கே கொடுக்கக்கூடிய ஜூஸ் ஐட்டம்ஸு அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்லாம் பட்டை கலப்புது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் மட்டும்தான் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஃபோர்ட்லேருந்து பார்த்தா நம்ம அந்த சர்தார் மார்க்கெட் தெரியக்கூடிய ஒரு வியூவு. இப்போ நான் அந்த ஃபோர்ட்லேருந்து எடுத்த காட்சி இதெல்லாம். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆயிடுச்சுங்க. வீடியோ எப்படி இருந்தது, இந்த ப்ளூ சிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நான் சாப்பிட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கமெண்ட்டை படிக்க காத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.